ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் சேலஞ்சோட 6வது நாள் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னா ஃபஸ்ட்டு வெயிட் வந்து செக் பண்ணேன். ஸோ நேற்று எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 83 கிலோவும் 600 கிராம் இருந்துச்சு. இன்றைக்கி 83 கிலோவும் 350 கிராம் வந்து இருந்தது. ஸோ நேற்று கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்புறம் நான் எப்பயும் சொல்கிற மாதிரி காலையில் நல்லா தண்ணி எடுத்துக்கோங்க. 1/4 லிட்டர் தண்ணி குடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் பிரேக் விட்டுட்டு, இன்றைக்கி நான் சங்கு பூட்டி இருக்கு இல்லையா, அதுதான் நான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சமாக வந்து ஜவ்வரிசி உப்புமா வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி நம்ம சாப்பிட்ற அளவுகளை மட்டும்தான் நான் இப்போதைக்கு கம்மி பண்ணிக்கிட்டே வரேன். இன்னும் எக்ஸசைஸ் அந்த மாதிரி எதுவும் பண்ணலை. அப்புறம் லஞ்சுக்கு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக சாதம், கொஞ்சம் பருப்பு எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி வந்து பாசிப்பருப்பு டால் தான் வந்து பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சொரக்காய் இருக்கு இல்லையா, சொரக்காய் வந்து வெறும் பருப்பு எதுவுமே போடலை, தேங்காய் கூட போடலை, வெறும் வெங்காயம் வந்துட்டு போட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள், வெறும் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து நல்லா வதக்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ நமக்கு இப்போ வெயில் சீசன் அப்படிங்கிறதுனாலையும் நம்மளோட வெயிட் லாஸுக்காகவும் நம்ம வந்து தண்ணி காய்கறிகள், கீரை இது வந்து மெயினாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கான லன்ச் நான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் வந்து ஏதாவது சாப்பிட்ணும் போல் தோணுச்சு, கொஞ்சமாக பொரி வந்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டேன். ஏன்னா இதில் வந்து நமக்கு எந்த விதமான இதுவும் இருக்காது இல்லையா. ஸோ அதனால் நான் இது கூட எதுவுமே நான் ஆட் பண்ணலை, சும்மா கொஞ்சமாக கொறிக்கிற மாதிரி கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுக்கிட்டேன். நைட்டுக்கு டின்னர் பார்த்திங்க அப்படின்னா சரி டெய்லியுமே வந்து ராகி தோசை, அடை இந்த மாதிரி தானே சாப்பிட்றோம். அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து காய்கறிகள் போட்டு கொஞ்சமாக வந்து ஒரே ஒரு முட்டை மட்டும் போட்டு செய்ய போகிறேன். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியிருக்கேன். கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 2-3 பூண்டு வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு வெங்காயத்தை நல்லா பொடிசாக சாப் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது குடமிளகாவையும் முட்டைக்கோசையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு காய்கறிகளும் சரி அந்த வெங்காயம் எதுவுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஓவராக வந்து வதங்கலாம் கூடாது. சும்மா லைட்டாக மட்டும்தான் வந்து நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம வேகாமலும் சாப்பிட முடியாது. அதே மாதிரி ரொம்ப வேக வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அதில் உள்ள சத்துக்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக போயிடும். இப்போ இது வந்து வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஓரளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கால்வாசி வந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நடுவில் கொஞ்சமாக இடம் வந்து கேப் பண்ணி விட்டுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரே ஒரு முட்டை வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு முட்டை இல்லைன்னா உங்களுக்கு 2 முட்டை தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து முட்டை வந்து சேர்த்துக்கலாம். அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஏன்னா நைட்டு வந்து நம்ம சாப்பாடுக்கு பதிலாகவும் நம்ம வந்து நார்மலாக தோசைக்கு பதிலாக இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. கொஞ்சமாக வந்து மிளகும் சீரகமும் வந்து தட்டி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நடுவில் அந்த முட்டை மட்டும் லைட்டாக கிளறி விடுங்க. அதுக்கப்புறமா அந்த நம்ம போட்டிருக்கிற முட்டைக்கோசையும் அந்த குடமிளகா கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா கசூரி மேத்தி இருக்கு இல்லையா, வெந்தயக்கீரையோட காஞ்ச வெந்தயக்கீரை இருக்கும் இல்லையா, அது வந்து கொஞ்சமாக எடுத்துட்டு நல்லா கையில் கசக்கிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு மிளகாய் இருக்கு இல்லையா, மிளகாய் காரம் வேணும் அப்படின்னா சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துக்கோங்க. அது சும்மா லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சாப்பிடும்போது பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ளேவராகவும் இருக்கும், அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான் இன்றைக்கி டின்னருக்கு இதுதான் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்மளோட ரேவாஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.